பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட டைட்டில் வின்னர் தி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் திவ்யா கணேஷ்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த சீசன் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகும்போதே எனக்கு ரொம்ப பெரிய பயமாக இருந்தது. இந்த சீசன் பயங்கரமான டாக்ஸிக்காக போகுது, நெகட்டிவாக போயிட்டுருக்குது. இந்த சீசன் எப்படி முடிய போகுது, யார் டைட்டில் அடிக்க போகிறாங்க, ஒரு டிசர்விங்காக இல்லாத பர்சன் கையில் போயிருமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அது கிடையாது. உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்கும் மரியாதை உண்டு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் வின்னர் திவ்யாவாக பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எஸ், நம்ம திவ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு போல்டாக இருக்காங்களோ, நிறைய பேர் வந்துட்டு அவங்க ரொம்ப கத்துவாங்க, அவங்க கோபப்படுறாங்க அப்படின்வாங்க. பட் அந்த கோபத்துக்குள்ளேயும் அதை தாண்டின ஒரு அன்பை நான் பார்த்துருக்கேன், நேர்மையை பார்த்துருக்கேன், ஒரு குழந்தைத்தனத்தை திவ்யா கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ திவ்யா வந்த புதுசில் எனக்கே அவங்க மேலே நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தது. என்ன இவங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, ஒரு கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க, அக்செப்டன்ஸே இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டைட்டில் வின்னருக்கு இது டிசர்விங்கான குவாலிட்டியே கிடையாதே அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அவங்களால ஆரம்பத்தில் அவங்க மேலே யாராவது ஒரு தவறுகள் சொல்லும்போது அது காது கொடுத்து அவங்களுக்கு கேட்கக்கூட முடியல. என்ன நீ சொல்கிறியா, நீ கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் பேசினவங்க தான். ஆனால் அதே திவ்யாவோட மாற்றம் எப்படி இருந்தது அப்படின்னா, விக்ரம் தன்னை கோலைன்னு சொல்லும் போதும், ஐயோக்கேத்தானோ நீ எல்லாம் உள்ளே வந்ததே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதும், அது உன்னோட பெர்ஸ்பெக்டிவ், நீ அப்படி பார்க்கலாம், பட் நான் அது நீ சொல்கிறதுக்காக அது கிடையாது, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ அப்படின்ற அந்த மாற்றம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு டைட்டில் வின்னரோட குவாலிட்டியாக நான் திவ்யா கிட்ட பார்க்குறேன். ஸோ ஆரம்பத்தில் என்ன தவறுகள், ஏன்னா வரும்போது எல்லாருமே வேற ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து வரும், வேற ஒரு இதுலேருந்து வரும், இங்கே அந்த வீடு வேறு விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி ஓகே இது என்கிட்ட தவறாக இருக்கா, நான் இதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு அந்த மாற்றம் இருக்கு இல்லையா. திவ்யா கிட்ட அது ரொம்ப பார்த்துருக்கேன். திவ்யா கோபப்படுறாங்க, கத்துறாங்கன்னு இருக்கும். ஆனால் அன்னைக்கு விக்ரம் சொல்லும்போது அதுக்காக அவங்க கோபப்படவே இல்லை. சரி, அது உன்னோட பார்வையில் அப்படி இருக்குது, நீ சொல்லுன்றதுக்காக நான் ஆக மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் அதே விக்ரம் ஒரு பாயிண்ட்ல, திவ்யா நீங்கள் நல்லவங்க தான் திவ்யா, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின் போது அழுதார். ஒரு நாள் அதை சொல்லி அழுதார். நான் திவ்யாவை ரொம்ப நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கேன், அது ரொம்ப பெரிய தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின் போது, ஓகே விக்கல்ஸ் எனக்கு அன்றைக்கி நீங்கள் சொன்னது தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா விக்கல்ஸ் அண்ட் திவ்யாக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பாண்ட் நல்லா இருந்தது. எப்போனா அந்த நெக்லஸ் டாஸ்கில் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்த பாண்டிங் இருந்தது. ஸோ அதனால தான் திவ்யா ரொம்ப நம்பினாங்க. ஓகே விக்கல்ஸ் ஒரு ப்ராப்பரான பர்சனாக இருப்பார், மெச்சூர்ட் பர்சனாக இருப்பார் அப்படின்னு. பட் விக்ரம் ஒரு பாயிண்டில் கேமை தன் பக்கம் திருப்பணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டனால திவ்யா அவரை விட்டு விலகினாங்க. ஆனால் மறுபடியும் விக்கல்ஸ் தனக்காக ஃபீல் பண்ணும்போது, ஓகே விக்கல்ஸ் அது பரவாயில்ல, அது நீங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது, பட் நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த வீட்டில் கண்டென்ட் அப்படின்ற பேரில் நம்ம சும்மா சண்டை போடணும், வெளியே தெரியணும் அப்படின்னு இல்லாமல் உண்மையாகவே ஒருத்தர்கிட்ட அவங்களோட கோபத்தை உண்மையாக காமிச்சிருக்காங்க. மற்றவங்கள மாதிரி நடித்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் திவ்யா நடிக்கல அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம டைட்டில் வின் பண்ண வச்ச பர்சன் அப்படி தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் முதல் நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. திவ்யா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள என்டர் ஆகும்போது 4 பேருமே அப்படி பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தாங்க. இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் என்னடா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களாம் வர்த்தாடா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் இவங்களுக்காக ஒரு பாட்டு எழுதி இவங்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டு பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கும் மற்ற 3 பேரும், அது பிரஜின், சாண்ட்ரா, அமித் எல்லாம் அதை சிரிச்சு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் திவ்யா மட்டும் சரி நம்ம இன்னைக்கு தான் வந்திருக்கோம், எல்லாரும் சிரிச்சுட்டு போகிறாங்க, அதுக்காக நாமளும் சிரிச்சுட்டு போவோம் அப்படி இல்லாமல், ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள என்ட்ரி ஆகிருக்கோம், எங்களோட டாஸ்க்கை நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸோ அதை நீங்கள் எங்களை பற்றி ஏதோ பாட்டு பாட போகிறீங்கன்னு நினச்சா நீங்கள் எங்களையே ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, ஸோ அதை நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தன்னை நல்லவனாக காட்டிக்கணும் அப்படின்றத விட தனக்கு மனசில் பட்டதை கேள்வி கேட்டது திவ்யா. அண்ட் இப்போவும் சரி, ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்ட பார்வதி அண்ட் கம்ருதீன், இப்போவும் நான் சொல்கிறேன் அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் கேமுக்காக தள்ளி விட்டேன், இது ஒரு கேம் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் இங்கே பார்வதி அண்ட் கம்ருதீன் பண்ணது கேமுக்காக கிடையாது, பர்சனல் வெஞ்சன்ஸ். அதாவது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நம்பி சொல்லிட்டேன், உள்ள பாத்ரூம்குள்ளே என்னெல்லாம் நடந்தது நான் சொல்லிட்டேன், ஆனால் நீ அதை உள்ளே சொல்லிட்ட இல்லையா அப்படின்னு. ஸோ தன்னோட பர்சனல் ஆங்கருக்காக இது நடக்கப்பட்டது. ஸோ பார்வதி அண்ட் கம்ருதீன் ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனதுக்கு அவங்க இதற்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்கள பெரிய தியாகி மாதிரியும் அவங்களுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறதும், பார்வதி அண்ட் கம்ருதீன் பேரை கேட்டதுமே அத்தனை பேரும் பிக் பாஸ் சொல்லும்போது அத்தனை பேரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. ஆனால் 2 பேர், திவ்யா அண்ட் அரோரா, அவங்க 2 பேரும் எந்திரிக்கல. ஏன்னா அந்த ஒரு மரியாதைக்கு நீங்கள் டிசர்விங்கான பர்சன் கிடையாது. அது பார்க்கும்போது எனக்கு
அப்பட்டமாக நடிக்கிறீங்களேடா, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கேமுன்ற பேரில் அவங்க எவ்வளோ செல்ஃபிஷாக நடந்தாங்க. ஒருத்தர் கேமுக்காக இன்னொருத்தனை எந்த அளவுக்கு மோசமாக ட்ரீட் பண்ண முடியும், அது வார்த்தையால் ஆகட்டும் இல்லைன்னா வாழ்க்கையால் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒருத்தனை ஃபிசிக்கலி மென்டலி அடித்து அடுத்தவனை காயப்படுத்தி முன்னேறணும் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்கள தியாகி மாதிரி அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன்றதுக்கு அது வர்த்தே இல்லை. ஸோ தன்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, தன் மனசுக்கு தோன்றதை கடைசி வரைக்கும் நேர்மையாக திவ்யா நின்னாங்க. எனக்கு திவ்யா அண்ட் அரோரா அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்களாம் வேணா சொல்லலாம் திவ்யா அண்ட் அரோராக்கு ஜெல்லஸ் பார்வதி மேலன்னு. என்னங்க ஜெல்லஸ் ஆகணும்? பார்வதியை அந்த கிழிச்சாங்க திவ்யா. ஏன்னா அவங்க கண் முன்னாடி தன்னோட கண்டஸ்டன்ட் தனக்கு அத்தனை தடவை பிரச்சனை கொடுத்துருக்காங்க, தன் கூட சண்டை போட்ட சாண்ட்ராவா இருந்தாலும் அவங்களுக்காக திவ்யா குரல் கொடுத்தாங்க. அந்த இடத்துல வேற லெவலில் இருந்தது. ஒரு பாயிண்ட்ல திவ்யா அவங்களே லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட கோபம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, உன்னை அடிச்சு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிறேன். இந்த கேமில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்காங்க. இங்கே வாங்குற பேர் அவங்களுக்கு நல்லதாகவும் போகும் கெட்டதாகவும் போகும். ஸோ தனக்காக அவங்க வருத்தப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, இன்னொருத்தர் அடிபட்டு கீழே கிடக்குறாங்க அப்படின்ற கோபத்தில் சாண்ட்ராக்காக அடித்து ரெட் கார்டு கூட வாங்கிட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு நின்னவங்க தான், அப்படி பேசினவங்க தான் திவ்யா. ஸோ தன்னை விட மற்றவங்கள ரொம்ப நேசிப்பாங்க. இப்போ அன்றைக்கி சபரி முதல் ஒரு நாள் உடஞ்சி அழுதார். பார்வதி விஷயத்தில் உடஞ்சி அழுகும்போது இவங்க போய் நின்று அவருக்காக ஆறுதல் சொன்ன விதம் இருக்கு இல்லையா, முதல் நபராக அந்த வீட்டில் யாருக்கு ஒரு பிரச்சனாலும் சரி, அது தனக்கு பிடிச்சவங்கன்ற இல்லை, யாருக்கா இருந்தாலும் திவ்யா போய் நிற்பாங்க. எஃப்ஜே வந்து சாண்ட்ரா காலில் ஒரு தடவை விழும்போது எஃப்ஜே அப்படிலாம் பண்ணாதுடா அப்படின்னு அவர் கூட போய் நின்று இருக்காங்க. வியானா அவங்க வந்து இந்த ஸ்கூல் டாஸ்கில் அவங்களுக்கு ஜோக்கர் மாதிரி மூஞ்சில் வரைஞ்சி விட்டதுமே வியானாக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஏன்னா வியானா எப்போதுமே ஒரு அழகான டால் மாதிரி தன்னை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மூஞ்சில் இதெல்லாம் வரைஞ்சி விட்டதுமே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ இல்லடி இது ஒரு அழகு தாண்டி, இதில் உனக்கு கேமரா ஃபோக்கஸ் கிடைக்கும்டி, அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த அவங்களுக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு லவ் கொடுத்தது திவ்யா. அரோராவெல்லாம் ஃப்ரீ டாஸ்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர் வந்து அவங்க மேலே ஏதாவது தூக்கி போடுறது, அவங்க தண்ணி ஊற்றுறது, அவங்க மூஞ்சில் மேக்கப் எல்லாம் ஒரு மாதிரி போட்டு விடுறது, லிப்ஸ்டிக் போட்டு விடுறது. அப்போ ஃப்ரீ டாஸ்க் அப்படின்னாலே அவங்கள துன்புறுத்துறது தான் அப்படின்றது இல்லாமல் அன்பு காட்டவும் முடியும்னு பண்ணது திவ்யா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ கிஸ் கொடுத்துருந்தாங்க, லிப்ஸ்டிக் போட்டு அவங்க மூஞ்சில் அப்படியே ஒரு லிப் மார்க்ஸாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பல இடங்களில் திவ்யாவை நம்ம கோபம்ன்றோம், அந்த கோபத்தை தாண்டி அவங்க அன்பு ஜெயிச்சது. அவங்கள விமர்சனம் பண்ண, ஏன்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் திவ்யா பிஆர் அப்படின்வாங்க. நான் திவ்யாவோட பிஆர்லாம் கிடையாது. என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நானே திவ்யாவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கிரிட்டிசிசமில் இருந்து திவ்யா மாற்றம் கொண்டு வந்திருந்தனால பட் அவங்க உண்மையாகவே ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட அந்த ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா, நம்ம அரோரா கூட அழகாக சொல்லுவாங்க, அது ஒரு மதர்லி ஃபிகர் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு. அவங்க ரொம்ப பாஸியாக இருக்கும் அவங்க வாய்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னாலும் அதை தாண்டி தன் கூட இருக்கிறவங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது அரோராவாகட்டும் வியானாவாகட்டும் ஆதிரை எஃப்ஜே சபரி அப்படின்னு எல்லாருமே தன் கூட இருக்கிறவங்கள தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தருக்காகவும் நிற்பாங்க. மற்றவங்க அழுகும் போது போய் ஆறுதல் சொன்ன திவ்யாவை தான் நம்ம பல தடவை பார்த்துருப்போமே தவிர மற்றவங்க கிட்ட போய் ஆறுதல் தேடி நின்ன திவ்யாவை நம்ம பார்த்தது கிடையாது. அண்ட் இன்றைக்கும் திவ்யாவுக்கு வந்து சாண்ட்ரா எப்படிப்பட்ட ஒரு ட்ராமாட்டிக் லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்றது புரியுது. ஏன்னா இப்போவும் திவ்யா சொல்லும்போது, ஏன்னா அவங்க ரொம்ப அன்பு வச்சுட்டாங்க சாண்ட்ரா மேலே. ஒரு எல்டர் சிஸ்டராக பார்த்த அவங்க இப்படி ஒரு அழகான உறவை கொச்சப்படுத்தி மறுபடியும் அவங்க முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களே. நான் வந்து இப்படியே இருந்திருக்கலாம், நான் தனிமையே இருந்திருக்கலாம், ஒரு அன்பை நம்பி போனேன், ஆனால் அது கிடையாது, நான் இப்படியே இருக்கிறதா தள்ளி நிற்கிறதா எனக்கு நல்லது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னாங்க. அப்போ பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படி நினைக்காதீங்க திவ்யா, நீங்கள் மறுபடியும் உங்கள் அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க, அது கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல டெபாசிட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ ப்ளீஸ் திவ்யா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றம் கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நான் அன்பு வைக்கிறேன், அதுக்கு டிசர்விங் இல்லாத பர்சனாக இருக்காங்க, எனக்கு இந்த அன்பு வேண்டாம்னு சொல்லாதீங்க. உங்களோட நேர்மைக்கும் உங்களோட உண்மைக்கும் உங்களோட அன்பிற்கும் தகுதியான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் உங்களை அவ்வளோ கொண்டாடுறாங்க. அவங்க வந்துட்டு பிஆர் செட் பண்ணியிருக்காங்க, பணத்தை போட்டிருக்காங்க. என்ன நீங்கள் பிஆர் செட் பண்ணாலும் காமன் ஆடியன்ஸை கேப்சர் பண்ணாமல் பாட் ஓட்லாம் போட முடியாது. எத்தனை தடவை நீங்கள் அப்படிலாம் பார்த்தா எத்தனையோ சீசனில் இதை விட எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் வந்திருக்காங்க. அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி மக்கள் மனசை திவ்யா நிறைய இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு உண்மையாக இருக்கிறா, நேர்மையாக இருக்கா, சத்தமாக பேசுகிறா அப்படின்னா அதை பலருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு புரியல, ஒரு பையன் கோபப்படுறான் அப்படின்னா அவன் மாஸ், அவன் கெத்து அப்படின்னு பார்க்குற இந்த உலகம், ஒரு பொண்ணு கோபப்பட்டானா அவள் அரகெண்ட், வாயாடி, திமிர் பிடிச்சவ அப்படின்னு ஒரு சிலர் அவங்கள பிராண்ட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் போய் ஒருத்தங்க உண்மையாக இருக்கிறாங்க, அது ஆணாகட்டும் பெண்
பெண்ணாகட்டும், அவங்க கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு, அவங்க கோபத்துல ஒரு அன்பு இருக்கு, அவங்க கோபத்துல ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா மக்கள் அதுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்றது திவ்யா விஷயத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ திவ்யா டைட்டில் வின்னர் ஆனதுக்கு தி மோஸ்ட் டிசர்விங் பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சீசனோட டைட்டில் ஒரு டிசர்விங்கே இல்லாத பர்சனுக்கு போயிருமோ அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஒரு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான பர்சன் திவ்யா மாதிரி ஒரு நபருக்கு உண்மையான அன்பு இருக்கு. அவங்களோட எல்லா முகத்தையும் அவங்க இங்கே காமிச்சிருக்காங்க. அவங்களோட கோபத்தை மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள அவங்க ரொம்ப நேர்மையா உண்மையா தன் கூட இருக்கிறவங்களுக்கும் நேர்மையா இருந்திருக்காங்க. தன்னோட எதிரியா இருந்தாலும் அவங்கள முதுகுல குத்துனது கிடையாது. அவங்களுக்கும் நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப குழந்தைத்தனமான ஆள். ஏன்னா இன்னைக்கு ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கும் போது கூட அவங்களால அந்த சாண்ட்ரா பண்ண துரோகத்தை மறக்க முடியல, மறைக்க முடியல. அவங்களுக்கு அது வருத்தமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஓப்பனாக வருத்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்வதி மாதிரி ஒரு ஆளுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது கரெக்டு தான். ஆனால் மற்றவங்க எல்லாரும் அவளை ஏதோ தியாகி மாதிரி காட்டுறதுக்காகவும் தங்களை ரொம்ப நல்லவங்க, ஆமாங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போனாலும் நாங்களும் ரொம்ப பரிதாபப்படுறவங்க அப்படின்றதுக்காக எந்திரிச்சு நின்று கைத்தட்டும் போது கூட அந்த மாதிரி எனக்கு நடிக்கணுன்ற அவசியம் இல்லை. என் மனசில் பட்டுதான் நான் அதை செய்வேன். கேமராக்காக நான் நடிக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நடிக்காத, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப அன்பா, அரவணைப்பா. ஸோ இந்த வீடு உண்மைக்கு என்றைக்கும் அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு திவ்யா அவங்களோட வெற்றியை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அன்பு காட்ட வெளியே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நீங்கள் பிக் பாஸ் சொன்ன மாதிரி தொடர்ந்து உங்கள் அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட நேர்மைக்கு இதை விட பல வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ லவ் யூ திவ்யா அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. ஸோ நம்மளோட டைட்டில் வின்னர் BB9 குயின் திவ்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நன்றி.